ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து சித்திரை 1. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து தினமும் கொன்றை பூ மரமா ஆட்டை போட வந்திருக்கோம். ஆட்டை போட்டாச்சு. ராமும் நானும் தான் சேர்ந்து இதை வந்து அப்டேஸ் பண்ணோம். அந்த பூவை உடச்சிட்டோம். சரி, வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே தோணல. பார்த்தா இப்போ டக்குன்னு விளாக் எடுத்துட்டோம். சரி, ஓகே, போகலாம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அணிகள் மாப்பழா வாழை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். பாப்பா வந்து அம்மாட்ட விட்டுட்டு இப்போலாம் நாங்கள் வந்து பாப்பா விட்டுட்டு நாங்கள் பக்கத்துலலாம் போக ஆரம்பிச்சிட்டோம். சரி, போயிட்டு பார்ப்போம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழமுதிர் வந்திருக்கோம். சரியான கூட்டம். மக்கா என்ன கூட்டம் நினைக்கிறீங்க? ஃப்ரண்ட் கேம் காமிக்கிற மாதிரி என்ன கூட்டம்னு. சரியான கூட்டம். இங்கே வந்து சரியான ரேட்டாகவும் இருக்கும். வேறு எங்கேயும் பழக்கடைகள் இல்லை, இங்கே தான் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுரேகா பர்ச்சேஸில் ஈடுபட்டுருக்கா. கூட்டத்தை பாருங்களேன். இதில் எப்படி பில் போடுறேன்னு எனக்கே தெரில. சாமி, எப்படி சாமி பில் போடுறது? வாங்க வந்து 4 பொருள். பில்டிங்க்கு வந்து 10 பேர் நின்றுருக்குறாங்க. தாண்டி போய் பில் போடணும். ஆனால் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4 பொருள். இதே விளாக் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன் நான். ஏதாவது வாங்கலாமா? என்னன்னா இந்த குழந்தைங்க வந்து கூப்பிட்டு போன வந்த மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய உதவி மூலியமாக சீக்கிரமாக பில் போட்டு கிளம்பிட்டோம். அதுவும் கொஞ்சம் லேட்டு தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு லேட் ஆகிடும். எனக்கு இப்போவே மயக்கம் வருது. வீட்டுக்கு போய் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணணும். முடியல. சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். வாழைப்பழம் வாங்கி கொண்டிருக்கிறாள் சுரேகா. எங்கன்னா எங்கள் ஏரியாவில் வாங்கிட்டு இருக்கோம். A few moments later. வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ என்ன வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா, அத்தான பொருள் எல்லாம் இறக்கி தான் மடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, மேடம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இனி அவங்கள தூங்க வச்சுட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும். நைட்டு சாப்பிடணும். பார்ப்போம். கஷ்டப்பட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொன்னா இந்த 2 பேர் விளையாட்ட பாருங்க. பப்பி சேமாவா இருக்கேன் புள்ள. இவர் எப்படி எடுக்கிற வீடியோ இங்க பாருங்க. சிரிப்பை பாருங்க. இந்த அம்மாக்கார தும்மல். இங்க பாருங்க சிரிப்பு. இங்க பாருங்க சிரிப்பை பாருங்க. இங்க பாரு தூங்குங்கன்னு நாயத்தை பாரு. சவுண்ட பாரு. டேய் தூங்குடாமா. இந்த அம்மா தூங்க வைப்பான்னு பார்த்து 2 விளையாண்டு இருக்காங்க. எங்க பாப்போட பாட்டு இதுதான். சுரேகா அப்படி சிங்கரா மாறிடுவா. விளையாட்டு பாருங்க. ஒரு சுறாவளி கிளம்பி விட்டது. மணி பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. பஃபனை தூங்க வச்சுட்டு ஃபுல்லாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. பேசாமி என்ன ஒன்றுனா பொட்டு வச்சுட்டு இருக்கா சாமி படத்துக்கெல்லாம். வெரி குட் கேர்ள். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி சுரேகா வந்து காட்டுவேன். A few inches later. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றேன். விமல் எனக்காக வந்து சட்னி அரைச்சிருக்காங்க, தோசை சுட்டுருக்காங்க. அம்மா வந்து சாம்பார் கொடுத்துட்ருந்தாங்க. தேங்க்யூ. என்ன தோசை? ஸ்பெஷல் ஏதோ கலரில் இருக்குது. சுரேகா வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன தோசைனா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். சுரேகா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு தோசை. ஸோ நான் வந்து ஏன் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாச்சும் பண்ணணுமே, ஹெல்த்தியாக ஏதாச்சும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு சொல்லி சாம்பார் நல்லா சாப்பிட மாட்டலாம். சரி, அந்த சாமி க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டா சரி ஓகே நம்ம நிச்சயமாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணது. கொஞ்சம் காரம். எனக்கு ஒரு சட்னி வேணுமா? சட்னியோட சட்னி வேண்டாம். சூப்பராக இருக்குது. லைட்டாக காரம். தேங்க்யூ. சாப்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மேலே இருக்கும். தூங்க வைக்கிற தூங்கவே மாட்டேன்ட்டா. என்னடான்னு பார்த்தா ஆய் போயிருக்கா. ஆய் போயிட்டு நீ விளையாடிட்டு இருக்க. என்ன லுக்க?
tomorrow. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டேன் நான். அப்பாவும் பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. இனி வந்து சமைக்கணும், பாத்திரம் கழுவுறது உள்ள இருக்குது, அதெல்லாம் கழுவணும். அப்புறம் கோயிலுக்கு போகணும், அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அன்றைக்கி டேவை வந்து நம்ம பார்ப்போம். எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ தங்க புள்ளா கனி பார்க்க போகிறான். தங்க பார்த்துட்டா பார்த்துட்டா ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட். நம்ம இந்நேரம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ ரெடி ஆகிட்டா போய் சாமி கும்பிட்டு வந்து நீங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு போக வேண்டியதான். ஹாய் பஃபன், ஹாய் சொல்லி. ஹாய். அந்த தங்கப்பல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏஞ்சல் வந்தாலே சரி டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சாமி கும்பிட்டு வரோம். வந்துட்டு எங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான், இப்போ தான் மார்னிங் டிப்பனே சாப்பிட போகிறோம். மணி வரலாம் 12 ஆச்சு. சாப்பிட்லாங்க, 12 ஆச்சு. ஸோ அவ்வளோதான், போய் சாப்பிட்டு வரோம். A few minutes later. ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு 6 சேலை எடுத்துட்டோம். சுரேகா பேச மாட்டா, சீன் போட்டிருக்கா. பேசி எப்படி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கீழே கடை வேண்டாம், கீழே கடை ரூபாய்க்கு எவ்வளோ ஒர்க் வேண்டாம். லோ பட்ஜெட் செட்டப் ஸ்டாண்டு பார்த்தீங்களா? நல்லா வந்து என்னது கையே கட்டி சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் ஆர்டர் பண்ணணும்னா நம்ம சூஸ் வார்த்தைகளை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாஸ். கையே கத்தி வரலே வச்சுக்கிற மாதிரி. ஸோ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி டே இப்படி தான் போயிட்டுருக்கு. பாப்பா எங்கன்னா அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். தூங்க வச்சுட்டு இங்கே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, எடுத்து முடிச்சுட்டு வருகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த போச்சம்பள்ளியில் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒன்று தான் போஸ்ட் பண்ணோம். பட் ஒன்று போஸ்ட் பண்ணி எல்லா என்கொயரி வந்ததும் நாங்கள் வந்து பர்சனலாக வந்து இந்த மாதிரி 4 கலர்ஸ் இருக்குன்னு அவைலபிளாக இருக்குன்னு அனுப்பிச்சி விட்டோம். பார்த்தா போஸ்ட் போடுறதுக்குள்ளேயே அந்த சாரீலாம் வந்து போயிடுச்சு. சரி ஓகே, அது 2 இருக்குன்னு சொல்லி சரி அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம்னா இப்போ கட்டி ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்குள்ள போயிடுச்சு. புக் பண்ணிட்டாங்க. கட்டி முடிச்சக்கப்புறம் புக் பண்ணிட்டாங்க. பார்த்தா இது போயிடுச்சு. சரி நான் எடுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரீன் கலர் வந்து ஒரு சூப்பரான கலர். ஆமாம், எனக்கு இதெல்லாம் கட்டணும்னு ஆசையாக இருக்குது. பட் நம்மளோட பிஸ்னஸ்ன்னு வரும்போது எனக்கு அந்த தாட் வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து நைட்டே ஆயிடுச்சு. ஒன்றுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே நடக்கலை. ஸோ நாங்களும் எதுவும் எடுக்கலை. சரி ஓகே, அவ்வளோதான். மணி 11:30 பார்த்தீங்கன்னா பாப்பா தூங்குறா. ஸோ சென்னை மும்பை மேட்ச் ஓடுது. ஆல்மோஸ்ட் சென்னை ஜெயிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் போய் வந்து தூங்க போகிறோம். சரி என்ன சொல்லாமா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல். பாய். கொஞ்சம் வந்து சாரீ பிஸ்னஸ்னால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கண்டென்ட் கொடுக்க முடியல. டைம் வந்து கரெக்டாக இருக்குது. இனிமேல் வந்து சூப்பரான vlogs, pranks அனைத்தும் வரப்போகிறது. பாய்.